ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து புது யூடியூபர் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸில் வந்து பேமெண்ட் இஷ்யூ வந்து வரும். நம்ம கஷ்டப்பட்டு யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் வந்து ஆட் ஆகும். அந்த அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட $100 வந்து ரீச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணுறப்ப சில ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். இந்த பேங்க் அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு பேங்க்கில் வந்து ரிசீவ் ஆகாமல் கூட இருக்கும். இப்படி வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எவ்ரி மந்த் 21 டேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து $100 வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்து யூடியூப்பில் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டேஸ்க்குள்ளே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 5 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வந்து 5 நாட்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கான்டெக்ட் பண்ணுறணும் அப்படின்னு ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயிலும் வந்திருக்கும். அதே போல் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட பேமெண்ட் வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டாக எடுத்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 5 நாட்களுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ இதை எப்படி வந்து நான் வந்து சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்துக்கோங்க. அந்த பேமெண்ட் ரிசிப்ட் ஒன்று உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எல்லாருக்குமே இந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்து ஷோ ஆகும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லிங் ஐடி அப்படின்னு இருக்கும். இந்த பில்லிங் ஐடி இருக்குல்ல, இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இந்த பேஜே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட பேங்கை நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு வந்து கொடுத்தீங்களோ அந்த பேங்கை போய் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்படி எனக்கு வந்து இதில் வந்து கான்டெக்ட் வரும். எனக்கு வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எனக்கு வந்து அமௌண்ட் வரும். பட் ஆனால் எனக்கு வந்து வரல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். யூடியூப்லேருந்து அப்போ அமௌண்ட் வரும், எனக்கு வந்து வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த பில்லிங் ஐடி தான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை வந்து எனக்கு வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பில்லிங் ஐடி இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேங்கில் வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ பேமெண்ட் ரிசீவ் ஆன ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வந்த ஒரு $112க்கான ஈக்குவல் அமௌண்ட் வந்து ஒரு டாலருக்கு வந்து $70. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $7,993 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நான் இதை வந்து யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் தான். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதே போல் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 நாட்கள் வரை வெயிட் பண்ணுங்கள். 5 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேங்கை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். பேங்கை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இது போல் மோர் வீடியோஸுக்கு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.